எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 16 ஜனவரி 2019 நாளுக்கானது. இதுவரைக்கும் இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கிடைக்கப்பெறும். இன்றைய காணொளியில் நாம் நடப்பு நிகழ்வுகளில் போயிடுவோம். 16 ஜனவரி 2019 நாளுக்கானது. முதல் நிகழ்வு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு 2 புதிய நீதிபதிகள் நியமனம். அவர்கள் யாரார்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சீவ் கண்ணா, இவர் டெல்லி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்தவர். மற்றொரு தினேஷ் மகேஸ்வரி, கர்நாடகா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்தவர். இவர்கள் இருவரும் 2 புதிய நீதிபதிகளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தற்போது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28ஆக உயர்வு. அடுத்து இரண்டாவது நிகழ்வு பார்த்தீங்கன்னா, அரசு தொழிற்கல்வி ஆசிரியர்கள் நிர்வாக ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பலன்களை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது பார்த்தீங்கன்னா 2016 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து முன்தேதியிட்டு வழங்கவும் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனால் அரசுக்கு கூடுதல் செலவு எவ்வளோ ஆகுதுன்னா 1241.78 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகிறது. அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்காக வழங்கப்பட்டுள்ள 10% இடஒதுக்கீட்டை செயல்படுத்த ஏதுவாக கல்லூரிகளில் 25% கூடுதலாக இடங்கள் அதிகரிக்கப்படும் என மத்திய அரசு தகவல். அடுத்தது நான்காவது பார்த்தீங்கன்னா, அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் வருகிற 2019ஆம் கல்வியாண்டு முதல் இந்த வருடத்திலிருந்து 10% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை மந்திரி பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஐந்தாவது பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். அடுத்தது ஆறாவது பார்த்தீங்கன்னா, கர்நாடக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்ற 2 சுயேட்சை எம்எல்ஏக்கள் யாரார்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் மற்றும் நாகேஷ். இவங்க முதலமைச்சர் குமாரசாமிக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்கள் தற்போது அந்த ஆதரவை வாபஸ் பெற்று இருக்கிறார்கள். இப்போ தற்போது கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் குமாரசாமி ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 117. அடுத்தது ஏழாவது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிடம் இருந்து கச்சா எண்ணெய், கேஸ் ஆகியவற்றை இறக்குமதி செய்ய இந்தியா முடிவு செய்திருப்பதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா தெரிவித்துள்ளார். அடுத்து எட்டாவது, சிபிஐக்கு புதிய இயக்குனரை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழு கூட்டம் வரும் ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. இந்த குழுவில் யார் யார் இடம்பெறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி, இவங்க 3 பேர் தேர்வுக்குழுவில் இடம்பெறுவார்கள். அடுத்தது ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா, அமெரிக்க பூர்வகுடி மக்கள் குளிர்காலத்தில் தெரியும் பௌர்ணமி நிலவை உல்ஃப் மூன் என்று அழைக்கின்றனர். அடுத்தது 10வது, ஈரான் நாட்டின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஜரோமி. அடுத்து 11வது, பசிபிக் பெருங்கடலில் உள்ள வானூட்டு தீவில் 6.6 என்ற அளவில் நிலநடுக்கம். இதை அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம், அதாவது USGA தகவல், வானூட்டு தீவுகள் பசிபிக் பெருங்கடலில் ரிங் ஆஃப் ஃபயர் என்ற பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்து 12வது பார்த்தீங்கன்னா, மும்பை அரபிக்கடலில் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி சிலை அமைக்கும் பணிக்கு சுப்ரீம் கோர்ட் தடை அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அடுத்து 13 பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேச முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர் ககாங் அபாங் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகல். அடுத்து 14வது, லோக்சபா தேர்தலுக்கான உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் JP நட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநிலத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி பாரம்பரிய கலாச்சார திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி 2019 இந்த ஆண்டு நடந்த
பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் சிறந்த காளைகளுக்கான பரிசுகள். சிறந்த மாடுபிடி வீரர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா 10 காளைகளை பிடித்த மாடுபிடி வீரர் பிரபாகரனுக்கு முதல் பரிசு, அதாவது பைக் பரிசாக வழங்கப்பட்டது. இரண்டாவது பரிசாக பெற்றவர் வந்து 9 காளைகளை பிடித்த அஜய். மூன்றாவது பரிசு வந்து 8 காளைகளை பிடித்த கார்த்தி. சிறந்த காளைக்கான பரிசுகள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு வந்து மேலூர் மலம்பட்டியைச் சேர்ந்த பிரபு என்பவரின் காளை, கார் பரிசாக வழங்கப்பட்டது. இரண்டாவது பரிசு வந்து பூவந்தியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரின் காளை. அடுத்தது மூன்றாவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை KK நகரைச் சேர்ந்த பிரியா ராஜசேகரன் என்பவரின் காளை. அடுத்து 16வது பார்த்தீங்கன்னா 12வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, அதாவது 50 ஓவர் உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் 30/5/2019 முதல் 14/7/2019 வரை இங்கிலாந்தில் நடக்கிறது. அடுத்து 17வது 2019 மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடர் எங்கு நடக்கிறது? அதன் தலைநகர் கோலாலம்பூரில் நடக்கிறது. அடுத்து 18 பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி தொடர்ந்து 3வது ஆண்டாக ஒரே நாளில், அதாவது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 சதம் அடித்துள்ளார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 15, அதாவது 2017 ஆண்டு ஜனவரி 15 ஒரு நாள் போட்டியில் சதம். 2018 ஜனவரி 15 பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில் சதம். 2019 ஜனவரி 15 பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் சதம். இது வந்து அதாவது ஒரே நாளில் 3 வருடத்தில் 2017, 2018, 2019 3 வருடத்தில் ஒரே நாளில் ஜனவரி 15 வந்து சதமடித்த ஒரே வீரர் என்ற சிறப்பை வந்து கோலி பெறுகிறார். அடுத்து 19 பார்த்தீங்கன்னா 2017-18 நிதியாண்டில் ஆயுள் காப்பீடு துறையின் பிரீமியம் வருவாய் 4.6 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதே வந்து 2016-2017 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டை காட்டிலும் 2017-2018 நிதியாண்டுக்கு வந்து 10% உயர்ந்துள்ளது. அடுத்து 20 வந்து பார்த்தீங்கன்னா 2017-2018 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் ஆயுள் காப்பீடுதாரர் பிரீமியத்தின் பங்கு 2.5%இலிருந்து 2.8% உயர்ந்துள்ளது. அடுத்து 21வது பார்த்தீங்கன்னா 2017-2018 நிதியாண்டில் ஆயுள் காப்பீடு சந்தையில் LICயின் பங்களிப்பு 71.8%இலிருந்து 69.4% குறைந்துள்ளது. அடுத்து 22 பார்த்தீங்கன்னா 2018-2019 நிதியாண்டில் ரூபாய் 500 கோடி பங்கு மூலதனம் வழங்க மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. இதே 500 கோடி ரூபாய் தான் வந்து 2017-2018 நிதியாண்டிலும் மூலதனமாக வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. அது எங்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிம் வங்கிக்கு. இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். 2018-2019 நிதியாண்டில் 500 கோடி ரூபாய் பங்கு மூலதனம் வழங்க மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. இது வந்து எங்க பார்த்தீங்கன்னா எக்ஸிம் வங்கிக்கு. ஓகே, இங்கே வந்து எழுதிக்கங்க எக்ஸிம் வங்கிக்கு. எக்ஸிம் வங்கிக்கு 500 கோடி ரூபாய் பங்கு மூலதனம் வழங்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். அதாவது எக்ஸிம் வங்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான நிதி சேவைகளில் செயல்படும் எக்ஸிம் வங்கி. இதை வந்து சுருக்கமாக எக்ஸிம் வங்கின்னு சொல்கிறோம். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதான் எக்ஸிம் வங்கி. அடுத்தது 23வது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ட்ரோன் எனப்படும் ஆளில்லா குட்டி விமானங்களில் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்வதற்கான 2வது வரைவு கொள்கையை வெளியிட்டுள்ளது 16/1/2019. இதனோட முதல் வரைவு கொள்கை வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடப்பட்டது. இது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா ஆளில்லா குட்டி விமானங்களில் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்வதற்கான வரைவு கொள்கை. சர்வதேச விமான போக்குவரத்து மாநாடு வந்து எங்கே நடைபெற்றதுன்னா டெல்லியில். அடுத்தது விமான போக்குவரத்து துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயந்த் சின்ஹா. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் அமேசான் நிறுவனம் முதலாக பிரிட்டன் புறநகர் பகுதிக்கு ஆளில்லா விமானம் மூலம் ஒரு மூட்டை மக்காச்சோளத்தை
வெற்றிகரமாக அனுப்பியது என்பது குறிப்பிடத்தக்கது. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 24வது, தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த செஸ் வீரர் குகேஷ் இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து பெற்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமை பெறுகிறார். எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா 12 வயது 7 மாதம் 17 நாளில் கிராண்ட் மாஸ்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் இருந்தாங்கன்னா அது சென்னையை சார்ந்த பிரக்னனந்தா அவர் தான் வந்து முன்னாடி இருந்தார். இப்போ வந்து இவர் வந்து இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து பெற்ற 2வது வீரர் என்ற பெருமை பெறுகிறார். 12 வயது 10 மாதம் 13வது நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தை வந்து பெற்ற 2வது வீரர் என்ற பெருமை பெறுகிறார். முதல் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் கர்ஜாகின், அதாவது ரஷ்யா நாட்டை சேர்ந்த கர்ஜாகின் தான் வந்து சர்வதேச அளவில் இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து பெற்ற முதல் வீரர் என்ற பெருமை பெறுகிறார். இவர் வந்து 12 வயது 7 மாதத்திலே வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 28வது, இந்தியாவின் கால்பந்து அணியின் பயிற்சியாளர் யாருன்னு பயிற்சியாளர் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன். அவர் வந்து பதவி விலகினார், அதாவது ராஜினாமா செய்துள்ளார். 29 2019ஆம் ஆண்டு சர்வதேச கோல்ஃப் ஓப்பன் தொடர் வந்து எங்கே நடக்குதுன்னா அமெரிக்காவின் ஹவாய் தீவில் நடக்கிறது. அடுத்து வந்து கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2019. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் பிரிவில் 7 தங்கம் வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி நடராஜ். கர்நாடகாவை சேர்ந்த ஸ்ரீஹரி நடராஜ் வந்து நீச்சல் பிரிவில் 7 தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். அதே நீச்சல் பிரிவில் வந்து 6 தங்கப்பதக்கம் வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிகித், கர்நாடகாவை சேர்ந்த லிகித். இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்றைய நிகழ்வுகள் 16 ஜனவரி 2019ஆம் நாளுக்கான நிகழ்வுகள். அடுத்து வந்து ஒவ்வொரு நாளிலும் வந்து நான் வந்து இன்றைய வினாடி வினாவாக 3 கேள்வி அல்லது 4 கேள்வி தொகுத்து வழங்கிட்டு வரேன். இன்றைய வினாடி வினாவில் பார்த்தீங்கன்னா அகில இந்திய மகப்பேறியல் மற்றும் பெண் பாலுறுப்பியல் மருத்துவர்களின் 62வது மாநாடு எங்கு நடைபெற்றது? 2வது கேள்வி, அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் யார்? கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 ஜீவ நதிகள் சங்கமமாகும் இடத்தின் பெயர் என்ன? அதே மாதிரி அடிஷனல் இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2019ஆம் ஆண்டுக்கான கும்பமேளா திருவிழா வந்து எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது, அதே மாதிரி எந்த நகரில் நடைபெறுகிறது நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்து வந்து ஒடிசா மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் எத்தனை கோடி மதிப்பிலான திட்டங்கள் தொடங்கப்பட்டது? இந்த 4 கேள்விகளுக்கு விட தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக தெரிவிக்கலாம். அதே மாதிரி ஒடிசா மாநிலத்தோட முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக். அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 16 ஜனவரி 2019 நாளுக்கானது. இதுவரைக்கும் இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஏற்கனவே பண்ணியிருந்தால் பண்ண தேவையில்லை, மறுபடியும் கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு, அதாவது எப்போல்லாம் வந்து புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கப்பெறும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலில் இருந்து இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி.